எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே மை ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஐயா. மகிமையின் தேவனே மை துதிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மை துதிக்கிறோம், எல்லா நாமத்திற்கும் மேலானவரே மை துதிக்கிறோம், என்றென்றும் மாறாதவரே மை துதிக்கிறோம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா மை துதிக்கிறோம், லீலி புஷ்பமே மை துதிக்கிறோம், சாரோனின் ரோஜாவே மை துதிக்கிறோம். அப்பா மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஐயா. எங்களுடைய வாயில பலன் உண்டு பண்ணுகிறவரே மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஐயா. எங்கள் வாயில அதிகாரத்தை வைத்தவரே மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்னவரே மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா மை துதிக்கிறோம், இந்த ஆராதனை வேளையிலே அப்பா இந்த ஓய்வு நாளிலே ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி அப்பா மை துதிக்கிற குற்றங்கள் குறைகள் எல்லாம் மன்னித்து அப்பா இந்த வேளையிலே முழுவதுமாக இந்த ஆராதனை பொறுப்பெடுத்து நடத்தினதே அதற்காக மக்கள் நன்றி ஐயா. கொடுக்கப்பட்ட வார்த்தை செவ்வையான வழியிலே நாங்கள் நடக்க வேண்டும் ஐயா. தேவனை நோக்கி பார்க்கத்தக்கதாக செவ்வையான வழியை எனக்கு தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா நாங்கள் உபவாசம் இருந்து செவ்வையான பாதையிலே நாங்கள் நடத்தும்படியாக எங்களை நடத்துவீராக. அப்பா மை துதிக்கிறோம் ஐயா. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்று தாரும் தேவனே மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா எங்களுக்கு உம்முடைய பிரியமான காரியங்களை நாங்கள் செய்யும்படியாக அப்பா எங்களை அபிஷேகிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களை அனல் மூட்டி எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. போதகருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. வார்த்தைகளை அசட்டை பண்ணாதபடிக்கு இந்த தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு கொடுத்த வார்த்தையின்படியாக அப்பா இந்த வாரம் முழுவதுமாக எங்களை நடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எப்படி நடக்க வேண்டும் அப்பா, எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி எல்லா காரியங்களும் செய்ய வேண்டும் என்று இந்த நாளிலே கற்றுக் கொடுத்திருக்கிறீரே அதற்காக மக்கள் நன்றி. வந்தவர்கள் வெறுமையாய் போகாதபடிக்கு இந்த வார்த்தையின்படியாய் நடக்க கிருபை செய்வீராக. ஒவ்வொருத்தரையும் நடத்துவீராக. இந்த வாரம் முழுவதும் நடத்துவீராக. அந்த வேதத்தை விட்டு விடாதபடிக்கு அப்பா இந்த செய்தியை கேட்டு அதன்படி நடக்கத்தக்கதாக அப்பா கீழ்ப்படுகிற ஆவியை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா கொடுக்கப்பட்ட வார்த்தையை அப்பா அமை துதிக்கிற வேதத்திலே வாசித்து அப்பா இன்னைக்கு என்ன கற்று தருகிறீங்க அப்பா நாங்கள் செவ்வையான வழியை நடத்தும்படியாக எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று ஒவ்வொருவரும் நீர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா கொடுத்த வார்த்தை இருதயத்தில் எழுதி கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்பா சபைக்கு வருவது வெறுமையாய் அல்ல அப்பா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தையின்படியாக பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க ஐயா. அப்பா பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா பலவீனமாய் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை பலப்படுத்துகிற வார்த்தையா இருக்கட்டும் ஐயா. நெருக்கமாய் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை பிள்ளைகளை விடுதலை பண்ணுகிற வார்த்தையா இருக்கட்டும் ஐயா. கர்த்தர் கிருபை செய்வீராக, கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் நடத்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். வந்தவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கடந்து செல்ல போற தயவுக்காய் மக்கள் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை அநேக பிள்ளைகளுக்கு சொல்லி இவர்கள் வாழ்க்கையிலும் அதை பிரதிபலிக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய போற தயவுக்காய் மக்கள் ஸ்தோத்திரம் ஐயா. எல்லாவற்றையும் தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்புக்கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து உச்சிலும் ஆட்கொண்டு நடத்துவீராக. எல்லா துதிகன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென்.